நாகதோஷம் இருப்பதாக ஜோதிடர் கூறியதை நம்பி 7 மாத பெண் குழந்தையை நரபலி கொடுத்த தாயாருக்கு தெலங்கானா நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. தெலங்கானா மாநிலம் மோதை மண்டலம் சூர்யாப்பேட்டை மாவட்டத்துக்குட்பட்ட மேகலாபதி தாண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் பாரதி என்கிற லாஸ்யா. இவரது கணவர் கிருஷ்ணா மொதை. இந்த தம்பதிக்கு 7 மாத பெண் குழந்தை ஒன்று இருந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி குழந்தை கழுத்து அறுபட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது. அது குறித்து போலீஸ் நடத்திய விசாரணையில் 7 மாத குழந்தையை அவரது தாயாரே கழுத்தை அறுத்து நரபலி கொடுத்திருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தனக்கு நாகதோஷம் நீங்க ஜோதிடர் கூறியதை நம்பி இந்த விபரீத செயலில் ஈடுபட்டுள்ளார். அவரது வீட்டின் படுக்கையறையில் நள்ளிரவில் அதற்கான பூஜை நடந்திருப்பதும் தெரிய வந்தது. இது தொடர்பாக மோதே எஸ்ஐ பிரவீன்குமார் எஃப்ஐஆர் பதிவு செய்தார். பின்னர் வழக்கு அப்போதைய சிஐ ஆஞ்சநேயலுவிடம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணை உடனடியாக முடிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. சாட்சியங்கள் மற்றும் உடல் ஆதாரங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நீதிமன்றம் இந்த செயலை அரிதிலும் அரிதான குற்றங்களில் ஒன்றாக கருதியது. வழக்கை விசாரித்த முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தின் நீதிபதி டாக்டர் ஷியாமலா ஸ்ரீ தாயார் பாரதிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். ஒரு தாய் மூட நம்பிக்கை காரணமாக தனது சொந்த குழந்தையை கொன்றதாக தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கோடாட் டிஎஸ்பி ஸ்ரீதர் ரெட்டி கூறினார். இந்த வழக்கில் பாரதியின் கணவரும் குழந்தையின் தந்தையுமான கிருஷ்ணாவின் சாட்சியம் முக்கியத்துவம் பெற்றது. அவர் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சியானார். சிறப்பு பூஜை செய்து கொண்டிருந்த போது பாரதி தன் மீதும் குழந்தை மீதும் குங்குமம் மற்றும் மஞ்சளை பூசினார். பின்னர் மகளின் கழுத்தையும் நாக்கையும் அறுத்துள்ளார். அப்போது வீட்டில் நோய்வாய்ப்பட்ட தனது தந்தை மட்டுமே இருந்தார். படுத்த படுக்கையாக இருந்தவர் குழந்தை கதறி அழுத சப்தம் கேட்டு குச்சியை ஊன்றியபடியே எழுந்து சென்று பார்த்தபோது பாரதி ரத்தம் படிந்த ஆடைகளுடன் வெளியே செல்வதை கண்டார். குழந்தையை கடவுளுக்கு பலியாக கொடுத்து விட்டதாகவும் நாகதோஷத்திலிருந்து விடுபட்டு விட்டதாகவும் அப்போது கூறியதாக கிருஷ்ணா தெரிவித்தார். தமது தந்தையின் எச்சரிக்கையின் பேரிலேயே அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் வீட்டுக்கு விரைந்து வந்து மகளை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். அங்கு குழந்தை இறந்து விட்டதாகவும் கிருஷ்ணா சாட்சியம் அளித்தார். இந்த வழக்கில் பெண்ணின் மாமாக்கள் உட்பட 10 பேர் சாட்சிகளாக விசாரிக்கப்பட்டனர். கைதான தாயார் பாரதி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் தமது கணவருடன் சேர்ந்து வாழ துவங்கினார். ஆனால் 2023இல் கிருஷ்ணா தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது தலையில் பாரதி கல்லால் தாக்கினார். அது தொடர்பாக பாரதி மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் பாரதி குற்றவாளி என உள்ளூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த வழக்கில் பாரதி தற்போது சிறையில் உள்ள நிலையில்தான் 7 மாத குழந்தையை கழுத்தை அறுத்து நரபலி கொடுத்த வழக்கில் அவருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. பாரதியும் கிருஷ்ணாவும் பள்ளியில் ஒன்றாக படித்தவர்கள். பின்னர் இருவரும் காதலித்து விட்டு திருமணம் செய்தனர். கிருஷ்ணா போலியோ நோய்க்கு ஆட்பட்டு ஒரு கால் ஊனமடைந்தவர். அவர் பாரதியை திருமணம் செய்ய விரும்பிய போது அவரது பெற்றோர் சம்மதிக்கவில்லை. வேறு ஒருவரை தேர்வு செய்து 2008இல் திருமணம் செய்து வைத்தனர். தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக அவரை பாரதி விவாகரத்து செய்தார். அதன் பின் 2019இல் கிருஷ்ணாவை மணந்துள்ளார். அவர்களது திருமணத்துக்கு ஓராண்டுக்கு முன்பு பாரதிக்கு நாகதோஷம் இருப்பதாக ஜோதிடர் ஒருவர் கூறியுள்ளார். அது முதல் நாகதோஷம் நீங்க சடங்குகளை செய்வதில் பாரதி தீவிரம் காட்டினார். அது குறித்த வீடியோக்களை தமது ஸ்மார்ட் போனில் பார்ப்பதை வழக்கமாக கொண்டிருந்ததாகவும் கிருஷ்ணா கூறியுள்ளார். மரண தண்டனை விதிக்கப்பட்ட பாரதி கணவரை கொல்ல முயன்ற வழக்கில் ஹைதராபாத்தில் உள்ள சஞ்சல்குடா பெண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.